செல்போன் மூலம் ஆபாச படங்களை பார்த்தால் ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக பிரபல பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் காமராஜ் தெரிவித்துள்ளார். ஏசியா ஓசியானா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி அமைப்பின் துணைத் தலைவராக அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னையை சேர்ந்த பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் காமராஜ் அளித்த பேட்டியின் போது இவ்வாறு கூறுகிறார். அவர் மேலும் கூறுகையில், இந்தியாவில் கிட்டத்தட்ட 70 கோடி பேர் செல்போன்களை பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாகவும், இதில் 1/3 பங்கினர் குழந்தைகள் என்றும் அவர் கூறியுள்ளார். இணையதள வசதிகளின் காரணமாக ஆபாச படங்கள் பார்ப்பது அதிகரிக்கிறது. இதில் பல லட்சக்கணக்கானோர் ஆபாச படங்களுக்கு அடிமையாகும் அவலமும் நிகழ்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஆபாச படங்களுக்கு அடிமையாகும் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இது குறித்து இளைஞர்கள் மத்தியில் பாலியல் மருத்துவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆன்லைன் செக்ஷுவல் அபியூஸ் புதிய ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. 2023 70 கோடி மக்கள் இந்தியாவில் இன்டர்நெட் பயன்படுத்துறாங்க. அதுல 1/3 பகுதியினர் குழந்தைகள். சைபர் பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. சைல்டு போனோகிராஃபி, ஆபாச படங்கள் குழந்தைகளுக்கு, சைபர் ஹராஸ்மெண்ட், ஆன்லைன் மூலமா ஹராஸ் பண்றது, அதே மாதிரி ஏராளமான சைபர் குற்றங்கள் வருது. போனோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை குறைவும் அதிகரிக்குது. இதை தடுப்பதற்கு நாங்கள் சில பிளான் வச்சிருக்கோம். ஒன்று அவுட்ரீச், வல்னரபிள் குரூப்பை ரீச் பண்ணி பண்ணுறது. கல்லூரிகள், பள்ளிகளில் ஒரு பெரிய அளவுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போகிறது, அவுட்ரீச். 2வது பியர் எஜுகேஷன். 3வது மீடியா பேஸ்டு எஜுகேஷன். அது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய துணையோட இன்னும் நிறைய பண்ண முடியும். 4வது டெலிஃபோன் ஹாட்லைன்ஸ், அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை பெருமளவுக்கு நாம குறைக்க முடியும்.